ஹே 6 6 டேய் ஒழுங்கா பால போடுறா 6 அடிச்சிட்டு இருக்கான் அவன். போடா போய் பால பொறுக்கிட்டு வா. போறேன்டா. டேய் இதுக்கு அப்புறம்லாம் தூக்கி வீசினா உன்னை பாரு. இது நல்லா இருக்கே. பின்ன 6 என்ன உன் காலுக்கு கீழே பூந்துட்டு அடிக்க முடியும்? ரானோ பம்பாய் கிரானோ இந்த அம்மா வேற காலையில இருந்து வீட்டுக்குள்ள தான் உட்கார்ந்திருப்பேன். அப்பலாம் ஒரு வேலையும் சொல்லாது. கொஞ்சம் இப்படி விளையாடலாம்னு வெளிய வந்துட்டா போதும் உடனே ஃபோன் அடிச்சிருமே. இதுக்கு மூக்கு வேத்துறோம். ஹலோ என்னம்மா? எலே சரவணா எங்கல இருக்க? எலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ல. முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்னதுமா? அப்பா இது வந்துட்டாரா? எம்மா அப்பா இது வந்துட்டாருன்னா நான் டியூஷனுக்கு போயிருக்கேன் அப்படி இப்படி சொல்லி சமாளிமா. நான் மட்டும் இங்க விளையாட வந்திருக்கேன்னு அப்பாக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சு போடுவாருமா. எலே அப்பாக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை கிடக்குது. அவர் சாயங்காலம் பொழுதோட தான் வருவாரு. இது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ல. அதை விட முக்கியமான விஷயமா? என்னன்னு சீக்கிரம் சொல்லுமா. பசங்க நிக்கிறாங்க பவுலிங் போடணும். அது ஒண்ணும் இல்லல, இன்னைக்கு உனக்கு பிடிக்குமேனு பருப்பு குழம்பு செஞ்சிருக்கேல. ஹோ இதான் ரொம்ப முக்கியமான விஷயமா? அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பருப்பு குழம்பு பிடிக்கும்னு தெரியாம சொல்லிட்டேன். அதுக்குன்னு வாரத்துல இருக்கிற 7 நாள்ல 4 நாள் பருப்பு குழம்பே வச்சு தீட்டறல. தம்பி பிடிச்சத சாப்பிட்டாதான் நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட முடியும். அப்பதானே உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரேன். ஏன் இது வரைக்கும் நீ செஞ்ச பருப்பு குழம்பு மட்டும் தான் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேனா? நீ அன்னைக்கு செஞ்ச ஒரு சிக்கன் கிரேவி அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கேன். அன்னைக்கு போன வாரம் செஞ்சே ஒரு நண்டு குழம்பு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கேன். ஏன் அதெல்லாம் செஞ்சா என்னவா அடிக்கடி? எது காசு கம்மியா இருக்கோ அத பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா போதும். அதையே வச்சு வச்சு சாவடிப்பேன். இதுவே காசு அதிகமா இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டுக்கறதே இல்ல. சரி சரி இப்போ அதனால என்ன? பருப்பு குழம்பு வச்சிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணனும்? அது ஒண்ணும் இல்லல, பருப்பு குழம்பெல்லாம் வச்சு வச்சுட்டேன். மேல தூவறதுக்கு கொத்தமல்லி தழை இல்ல. அதான் ஒரு எட்டி கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏமா கொத்தமல்லி இல்லாம பருப்பு குழம்பு வச்சினா ஏன் பருப்பு குழம்பு பக்கத்து வீட்டுக்கு போயிருமா? இல்ல கொத்தமல்லி போட்டாதால வாசமா இருக்கும். ஒரு எட்டிக்கு வாங்கி கொடுல, அதை மட்டும் நறுக்கி போட்டுட்டேன்னா போதும். குழம்பெல்லாம் ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணிட்டேன், சாப்பிடலாம். ஏமா குழம்பு பண்ணும்போது அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ண மாட்டியா? நான் எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கொத்தமல்லி வாங்கிட்டா கொத்தரங்காய் வாங்கிட்டான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. யாரு நீ? இன்ட்ரெஸ்டிங்கா கிரிக்கெட் விளையாடுறீங்களோ? நீயே அங்க பால் பொறுக்கி தான் போட்டுக்கிட்டு இருப்ப. நீ எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறியாடா? நான் எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு கனவு கண்டு வச்சிருக்கேன். ஆனாலும் நம்ம வீட்ல மட்டும் தான்டா நீங்க நம்ப மாட்டீங்க என்னைய. தல தோனியே இறங்கி வந்து ஸ்ரவன் நீ ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர்டான்னு சொன்னா கூட இவங்க நம்ப மாட்டாங்க போல. கால கொடுமை. எலே குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரம் கொத்தமல்லி மட்டும் வாங்கிட்டு வால. சரி காசு? எலே நீ தான் சோப்புக்குள்ள 100 ரூபாய் வச்சிருக்கீல, அதுல இருந்து வாங்கிட்டு வா. இந்த விஷயம் எப்படி எங்க அம்மாக்கு தெரியும்? அம்மா நான் எப்பமா சோப்புக்குள்ள 100 ரூபாய் வச்சிருந்தத நீ பார்த்த? அப்படியே நீங்க எல்லாம் பாக்கெட் மணில தந்து கிழிச்சிரீங்க. நான் ஒரு சோப்புக்குள்ள 100 ரூபாய் வச்சிருந்தேன். 100 ரூபாய். எலே எலே புழுவாதல, காலையிலே ஜீரக டப்பால இருந்து 100 ரூபாய் நீ எடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். வீட்லயே இப்பலாம் காசு ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டீல. வா வா வீட்டுக்கு வா, அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். அதான் ஆட்டை போட்டதுக்கு ஆப்பு வச்சிட்டீல. கொத்தமல்லி வாங்கிட்டு வா, கருவேப்பிலை வாங்கிட்டு வானே. இல்ல ஆமால, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. தாளிப்புக்கு கருவேப்பிலை போட்டு தாளிச்சா வாசமா இருக்கும்ல, கருவேப்பிலையும் வாங்கிட்டு வா. இல்ல இரு இரு, அது மட்டும் இல்லல, 1/4 கிலோ கருப்பு புளி, மஞ்சத்தூள் ஒரு பாக்கெட் 50 கிராமா வாங்கிக்க. வேணா வேணா 100 கிராமாவே வாங்கிக்க. அப்புறம் தக்காளி ஒரு 1/2 கிலோ, வெங்காயம் ஒரு 1 கிலோ, இது மட்டும் வாங்கிட்டு வந்துரு. ஏமா தெரியாதனமா ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டேம்மா. அந்த 100 ரூபாய்க்கு மேல 200 ரூபாய்க்கு நீ ஜாமா சொல்ற பாத்தியா? அங்க நிக்கிறமா நீயே. டேய் டேய் மறந்துட்டேன்டா, முட்டை ஒரு 4 வாங்கிக்க. அம்மா எனக்கு வீல் சிப்ஸ் வேணுமா. வீல் சிப்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. அண்ணன்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுமா. தம்பி அப்படியே வீல் சிப்ஸையும் சேர்த்துக்க. அப்படியே நானும் அந்த கடையிலே போய் வேலைக்கு சேர்ந்துறேன். இன்னும் சௌரியமா இருக்கும் உனக்கு வேலை சொல்றதுக்கு. அந்த சைரன்ட்ட காலையில ஒரு லப்பர் கேட்டேன், அது கொடுக்க மாட்டேன்னு ஓவரா கத்திக்கிட்டு கிடந்தா. இப்ப வீல் சிப்ஸ் வேணுமா? வீல் சிப்ஸ் வாடி, லாரியோட வீல வச்சு உன் தலையில ஏத்துறேன். ஹலே வளவலன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வாங்கிட்டு வால, மணி ஆகுது. பேச்சுதான் அந்த பயலுக்கு, வாய்க்கிலேயே பேசிட்டு இருப்பான். டேய் வாழ போடுறா. டேய் நான் போறேன்டா. எங்க அம்மா கடைக்கு போ சொல்லிட்டு. ஏண்டா இருக்குறதே 3 பேரு, இதுல நீயும் போய்ட்டேனா நானும் அவனும் சேர்ந்தாடா கிரிக்கெட் விளையாட முடியும்? டேய் எங்க அம்மா மட்டும் சொன்ன பொருள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கலனா உருட்டிட்டே வந்து என்ன சாவடிச்சிரும்டா. நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாது வரேன்டா. டேய் பாதியிலே மேட்சை விட்டுட்டு போறதுக்கு தண்டனையா எங்களுக்கு 2 ரஸ்னா பாக்கெட் வாங்கிட்டு வா.
மஞ்சள் தூள்டா, கருவேப்பிலை கொத்தமல்லி மறந்துட கூடாதுடா. 4 கிலோ, 4 கிலோ. அண்ணே என்னப்பா, என்ன வேணும்? அண்ணே 4 கிலோ கருப்பு புளி மஞ்சள் தூள்னே, வெங்காயம் தக்காளி 2 கிலோண்ணே, கருவேப்பிலை கொத்தமல்லி மறந்துடாதீங்கண்ணே. எப்பா, என்னப்பா, கடைக்கு வந்து ஜாமா என்ன வேணும்னு கேட்டா நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்க. அண்ணே இந்த பாட்டுல தான் ஜாமாவே இருக்கு, உங்களுக்கு புரியலையா? சரி சரி, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். 4 கிலோ கருப்பு புளி, அப்புறம் 100 கிராம் பாக்கெட் மஞ்சள் தூள், அப்புறம் தக்காளி வெங்காயம் எத்தனை கிலோ சொன்னுச்சுன்னு தெரியலையே. சரி, இதுல 1 கிலோ அதுல 1 கிலோ கொடுத்துருங்க. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை, அவ்வளவுதானே. சரிப்பா, இரு போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன போனா போது, இந்த சைரனுக்கு ஒரு வீல் சிப்ஸ் வாங்கிடுவோம். வீல் சிப்ஸ் ஒரு பாக்கெட் போட்டுருங்கண்ணே, முக்காவாசி இதை நம்மளே ஆட்டைய போட்டுருவோம். சரிப்பா. 4 கிலோ கருப்பு புளி மஞ்சள் தூள்டா. தம்பி இந்தாப்பா. எவ்வளவு ஆச்சு? எல்லாம் சேர்த்து 63 ரூபாப்பா. 63 ரூபா தானா? என்கிட்ட 100 ரூபா இருக்குண்ணே, இந்தாங்க. 100 ரூபாயா வச்சிருக்கியா? என்கிட்ட சில்லறை இல்லையப்பா. சரி, ஒரு 3 ரூபா கொடுப்பா, நான் மீதி தரேன். 63 ரூபா தானே ஆச்சு? 63 விட 100 அதிகம், அதுக்கு மேலே ஒரு 3 ரூபா கேக்குறாரு. இந்த அண்ணன் நம்மள ஏமாத்த பாக்குறாரா? எனக்கு வர கணக்கு வந்து தொலையாதே, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் டால் நம்மள ஏமாத்த பாக்குறாருன்னு நினைக்கிறேன். டேய் ஸ்ரவணு, உசாரா இருடா. என்ன என்ன நீங்க 63 ரூபா தானே சொன்னீங்க? அதுக்கும் மேல நான் 100 ரூபா கொடுத்திருக்கேன். 63 பெருசா 100 பெருசா? தம்பி 100 தான் பெருசு, ஆனா என்கிட்ட சில்லறை இல்லையே. 7 ரூபா நான் கொடுக்கணுமே உங்களுக்கு, அதுக்கு தான் சொன்னேன். நீ 3 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா மீதி காசு நான் கொடுப்பேன்ல. ஐயோ, எனக்கு இது என்ன தெரியாதே. 63 in the mind, 5 in the finger, 64, 65. ஐயோ, 100க்கு இன்னும் நிறைய இருக்கே, இது எப்படி என்றது? தம்பி 3 ரூபா இருக்கா இல்லையாப்பா? இல்லண்ணே. அப்ப 1 ரூபா சாக்லேட் ஒரு 7 தட்டுமா? அப்பனா கணக்கு சரியா வந்துருமா? ஆமாப்பா, 63 ரூபாயோட 7 ரூபா சேர்த்தா 70 ரூபா வந்துரும்ல. மீதி 30 ரூபா நான் உனக்கு தரேன். அப்ப சரிண்ணே, கொடுங்க கொடுங்க. இந்த தம்பி என்ன படிச்ச பையன் மாதிரி இருக்கு, இந்த சாதாரண கணக்கு கூட தெரியாம இருக்கு. இந்த அண்ணன் கரெக்டா தான் கொடுத்திருப்பாரா? ஐயோ, வீட்ல வேற அம்மா கணக்கு கேட்டு அடி